மத்திய அரசுல நடைமுறையில் இருக்கிற இடஒதுக்கீடு வந்து உங்களுக்கே தெரியும் 15% தாழ்த்தப்பட்ட சமுதாயம், 7.5% பழங்குடி சமுதாயம், 27% இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கு. மாநில அளவில் இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு இருக்கு. 1% பழங்குடி மக்கள், 18% தாழ்த்தப்பட்ட மக்கள், 30% பிற்படுத்தப்பட்ட மக்கள், 20% மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69% இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்குது. 1962 பாலாஜி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மைசூர் அப்படின்ற ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் இடஒதுக்கீட்டில் உள்ள அளவை 50% ஒரு சீலிங் வச்சுட்டாங்க. ஸோ அதிகபட்சமாக 50% தான் இடஒதுக்கீடு கொடுக்க முடியும்னு 1962 சொல்லிட்டாங்க. 1980 மண்டல் கமிஷன் வைக்கும்போது மத்திய அளவில் இருக்கிற இடஒதுக்கீட்டில் அதை காரணம் காட்டி தான் ஓபிசி மக்களுக்கு 27% இடஒதுக்கீடு கிடச்சிது. ஏன்னா 52% ஓபிசி மக்கள் இருந்தாலும் 1931 சென்சஸ் படி அவங்களுக்கு கிடைக்கிற இடஒதுக்கீடு 27% தான். 1993 இந்திரா சாஹ்னி கேஸ்லையும் அதை தான் உறுதி செஞ்சாங்க. அப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, தேசிய அளவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும்போது தாழ்த்தப்பட்ட பழங்குடியின சிறுபான்மை மக்களுக்கு எடுக்கிறாங்க. ஆனால் இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கல.